பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு லேண்ட் ஃபோர்ஜரி பற்றி நம்ம பேச போகிறோம். காலையில் ஒரு நண்பர் திடீர்னு நம்மளை சந்தித்து பேசினார். என்ன அப்படின்னா, 12 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நான் பிரியப்பட்டேன். அப்போது ஒரு எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் வாங்கி போட்டால் இன்னொரு நாளில் அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் அந்த நிலம் வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணும்போது, என்னுடைய மனைவியுடைய அண்ணன், அதாவது எனக்கு மைத்துனர் வந்து நானும் உங்களோட சேர்ந்து லேண்ட் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஒரு லேண்டை பார்க்குறாங்க. பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அந்த லேண்டு ஒரு 20 சென்ட்னு வைக்கல. இப்போ 20 சென்ட்டை வந்து வாங்குறதுக்கு 2 பேருமே பணம் போட்டாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மனைவியை அனுப்பி பத்திரம் போடுறதுக்கு பிளான் பண்ணும்போது 10 சென்ட் அவருடைய மைத்துனர் பேர்லையும் 10 சென்ட் அவருடைய மனைவி பேர்லையும் இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அவருடைய மைத்துனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தங்கைக்கிட்ட, அதாவது வந்து 2 பேரும் தனித்தனியாக நம்ம வந்து பத்திரம் போட்டோம்னா பத்திர செலவு வந்து அதிகமாக வரும், எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதனால ஒரே பத்திரமா போட்டுருவோம், அதனால அந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் என் பேரில் வந்து கிரயம் பண்ணிக்குவோம். அப்படி கிரயம் பண்ணதுக்கப்புறம் நான் உனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் வந்து உனக்கு பிரித்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1000 தான் இருந்தாலும் கூட பிறந்தவர் இல்லையா, அண்ணன் இல்லையா? அப்படிங்கிற போது தன்னுடைய கணவர்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி ஒரு பத்திரம் தான் போட்டிருக்காங்க. அந்த இடம் விற்றவர் ஒரு பத்திரம் மட்டும் போட்டு அந்த நபர் பேரில் போட்டு கொடுத்தாரு. இவ்வளோ காலமாக வந்து போராடிட்டே இருந்திருக்கிறாங்க. எங்களுடைய பங்கை எப்போ நான் பிரித்து தருவேன், எப்போ நான் பிரித்து தருவேன், எப்போ நான் பிரித்து தருவேன்னு. எங்கம்மா போகுது நிலம், இங்கே தானே இருக்கு, நான் ஓடியா போயிட்டேன், செத்தா போயிட்டேன், அது என்னைக்கா இருந்தாலும் ஓன் உனக்கும் பங்கு இருக்குல்ல, அதில் தருவோம் தருவோம். இப்போத்தான் உங்கள் குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு, படித்து கொஞ்சம் பெரிய பிள்ளை வரட்டும், வயசுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் கட்டி கொடுக்குற ஸ்டேஜில் அது நம்ம வந்து அது நம்ம நல்ல விலைக்கு போகும், அப்போதைக்குன்னு உனக்கு நான் பிரித்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் அவங்களுடைய பொண்ணும் படித்து பெரிய ஆள் ஆகி கல்யாண ஸ்டேஜ் வரைக்கும் போயாச்சு. நிலத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால், அப்படியா நிலம் வேணுமா, அப்போ இன்னொரு விஷயம் பண்ணு, என்னன்னா நம்முடைய தகப்பனாருடைய சொத்து கிடக்கு, அந்த தகப்பனாருடைய சொத்தை நானும் உன் சின்ன அண்ணனும் பிரிச்சுக்கிறோம், அதுக்கு வந்து நீ வந்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கக்கூடாது, அப்படி தெரிவிக்காமல் இருந்தீங்கன்னா உனக்கு இந்த சொத்தை எழுதி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சரி ஓகே அதை கொடுத்துட்டோம்னா கூட நம்ம இந்த கரைச்சல் பண்ணல கூட இந்த சொத்தை தந்துடுவாங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தையெல்லாம் சேர்த்து அவங்க மாற்றிக்கிட்டாங்க போல. அதுக்கப்புறம் வந்து அதான் சொத்தை மாற்றிக்கிட்டீங்களே, இப்போ ஆச்சு எனக்கு காசு கொடுத்து வாங்கின சொத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா அம்மாவோட சொத்து ஒரு 3 ஏக்கர் பக்கமாக கிடக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த சொத்தையும் வந்து எனக்கு வேண்டாம், நீ எழுதி கொடு, அந்த சொத்தை உனக்கு நான் எழுதி தந்துடுறேன் அப்படின்னு இப்போ இப்படி ஒரு வில்லங்கத்தில் வந்து நிற்கிது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இதில் எவ்வளோ பெரிய பாசத்தின் மோசடி நடந்திருக்குன்னு பாருங்க. 2வது, நம்பிக்கைக்குரிய ஒரு மோசமான செயல் உடன் பிறந்தவர்கள் செய்ததை நம்ம நினச்சி பார்த்தா, அண்ணனாவது தம்பியாவது எல்லாம் பணம் தாண்டா முக்கியம் அப்படிங்கிற லெவலில் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நான் என்ன உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து அந்த இவங்க தகப்பனாருடைய பேரில் இருந்த சொத்தை இவங்களுடைய உரிமை இல்லாமல் இவங்களுக்கும் ஒரு பங்கு சேரணும் இல்லையா? அவங்க பட்டா மாற்றினது முறைப்படி மாற்றினாங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி அவங்க ரீசெண்டாக பட்டா மாற்றிருக்காங்கன்னா அந்த பட்டா ஆர்டர் காப்பியை இணையத்திலே போயிடும்போது அவங்க பேரை வச்சு சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பட்டா நம்பர் ஒரு வேலை தெரிஞ்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா வந்து சர்வே நம்பர் தெரிஞ்சால் போதும், அதை போட்டு பார்த்தோம்னா கூட ஒட்டுமொத்த டீட்டெயில் கிடச்சிடும். அப்படி 11 எடுத்துட்டா கூட அந்த 11ல் இப்போலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக வாங்கின பட்டா 2015க்கு அப்புறம் வாங்கப்பட்ட பட்டாவில் எல்லாமே அந்த 11ல் கம்ப்யூட்டர் 11ல் இந்த சீரியல் நம்பர் சைடில் கொடுத்துருக்குறாங்க. பட்டாவுக்கு விண்ணப்பிச்ச எண், அது எந்த தேதியில் விண்ணப்பிச்சாங்க, யார் பட்டா கொடுத்தா அப்படிங்கிற டீட்டெயில் அந்த 11ல் இருக்கும். நீங்கள் அந்த விண்ணப்பிச்ச எண்ணை எடுத்து
நீங்கள் பட்டா ஆர்டர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வந்து அதுலேயே இருக்குது. அந்த இ சர்வீஸ் லேண்ட் வெப்சைட்டில் அதில் செக் பண்ணி பாருங்கள். பட்டா ஆர்டர் காப்பி வந்துடும். அப்படி பட்டா ஆர்டர் காப்பியை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பழைய நபர் பெயர்ல இருந்து புதிய நபருக்கு பட்டா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறத மேற்கோள் காட்டி அந்த பட்டா ஆர்டரில் இருக்கும். நீங்கள் அந்த பழைய நபர்லேருந்து இந்த புதிய நபருக்கு மாறுது இல்லையா, அதை எந்த டிரான்சாக்ஷன் அடிப்படையில் அவங்க மாற்றிருக்காங்கன்னு ஒருவேளை அண்ணன் தம்பிக்குள்ள பாகப்பிரிவினை பத்திரம் போட்டுக்கிட்டாங்களா, பத்திரம் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்க ஈசி போட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படின்னு ஈசி வரலை அப்படின்னா அவங்க பத்திரப்பதிவுத்துறை பக்கம்லே போகாம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பட்டாவை மட்டுமே டிரான்சாக்ட் 2 பேரும் மாற்றி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க முறைப்படி வந்து உங்களுடைய மனைவிக்கு கிடைக்க வேண்டிய பங்கை நீங்க வந்து கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்க. அது என்னுடைய தகப்பனாரோட சொத்துல எனக்கும் பங்கு இருக்கும்போது எப்படி நீங்க வந்து எந்தவித பத்திரமே பதிவு பண்ணாம அல்லது எனக்கு எந்த விதமான தகவலுமே தெரிவிக்காம எப்படி நீங்க வந்து சொத்தை மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு நோட்டீஸ் ப்ராப்பரா உங்களுக்கு விடுங்க, ஒரு வக்கீல் நோட்டீஸ் ப்ராப்பரா விடுங்க. இதுக்கு நீங்க சரியா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நான் வழக்கு தொடுத்து எனக்கு சேர வேண்டிய பங்கை நான் வந்து எடுத்துக்குவேன், நான் போராடி நான் வழக்கை மீட்டு எடுத்துக்குவேன் அப்படின்னு நல்ல வழக்கறிஞரை பார்த்து ஒரு நோட்டீஸ் விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுபோல இந்த தாயாருடைய சொத்துல வந்து பங்கு கண்டிப்பா கொடுக்க முடியாது, பங்கு அவங்களுக்கு முழுமையாக எழுதித்தர முடியாது, அதில் எனக்கு ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க ஊர்ஜிதமா அழுத்தம் திருத்தமா உங்க ஒய்ஃபு பேர்லயே அதை நீங்க செய்யுங்க. அப்படியே ஃபோர்ஜரி பண்ணி எந்த பத்திரப்பதிவுமே பண்ணாம பட்டா மாறுதல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பட்டா மாறுதலுக்கு உடந்தையா இருக்க அலுவலர்கள் மீது நாங்கள் துறை நடவடிக்கை கோருவோம். அதையும் சேர்த்து நீங்க அந்த மனுவிலே தெரிவிங்க. அப்பதான் அந்த பட்டா கொடுத்தவனுக்கும் அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, என்ன பண்றதுன்னு கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு வரும். அப்புறம் நீங்க நோட்டீஸ் விட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். இதுல இருந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுல வந்து செலவு கூட வந்துடும், நம்ம எனக்கு பேர்ல மாத்தி கொடுன்னு சொல்ல ஒரு காரணத்துக்காண்டி அவங்க ஏமாந்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த லேண்டை அண்ணன்ட்டேருந்து வாங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேவை சூழ்நிலை இருக்கு பாருங்க. அவ்வளவு மோசமான பாசம் மோசடி இது. இது போல நீங்க சொந்த பந்தங்கள்ட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. ரெண்டாவது நண்பர்கள், பழக்கமான யாரா வேணா இருக்கட்டும்ங்க, யாரா வேணா இருக்கட்டும். எதுவுமே வந்து பணம், நகை, பொருள், நிலம் இப்படின்னு வந்துட்டா பகைங்கன்னு ஆயிராங்க. கண்டிப்பா வந்து அந்த ஆசை அவங்கள சுத்திடுது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க சேர்த்து நிலம் வாங்க போற இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா 10 சென்டை வாங்குறோம்னா அந்த 5 சென்ட் இப்பவே நீ பத்திரம் போட்டு பிரிச்சு இந்த நீ 10 சென்ட் நீ 5 சென்ட் பத்திரம் போட்டு பிரிச்சு உடச்சு இல்லை பத்திரப்பதிவு செலவு வந்து என்ன வரும், நிலமே நம்ம 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம்னா 50,000 ரூபாய் பத்திரப்பதிவு செலவு வந்துட்டு போனோம், வந்துட்டு போதே. இதுல மிச்சப்படுத்தி தான் இவ்வளவு பிரச்சனைக்கு இப்போ வந்து காரணமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திக்கணுமா? இந்த உறவுகளாகி நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை எல்லாம் விட்டுட்டு சொத்து பரிமாற்றங்கள் நடக்குது அப்படின்னா முறைப்படி கேட்கலாம், சட்டம் இருக்கு. ஆனா மனசாட்சியின் அடிப்படையில பெண்கள் வந்து இன்னைக்கு செயல்படுறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதே போல இன்னொரு சம்பவத்தையும் நான் பேச நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் சொத்துல உரிமை கோருவதற்கு உரிமை இருந்தாலும் கூட பெண்களை வந்து கட்டி கொடுத்து கரை சேர்த்து அவங்களுக்கு தேவை சீராட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பிகளும் கஷ்டப்பட்டு கடைசியில அண்ணன் தம்பிகள் செஞ்சதையும் மறந்துட்டு எனக்கு சொத்துல உரிமை கொடு அப்படின்னு வந்து நிற்கிற பெண்களும் மனசாட்சி இல்லாம. அதை குறித்து நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். இது போல நீங்க ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு. அதனால இந்த பட்டா டிரான்சாக்ஷன் மட்டும் வச்சுட்டு வந்து இந்த நிலை எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. பத்திரப்பதிவு நடந்திருக்காங்கிறத பார்க்க வேண்டியது. பத்திரப்பதிவு நடக்கலாம், முறைப்படி வருவாய் இழப்பு கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பௌத்திப்பட்ட முறையில போனாலும் கூட பௌத்திப்பட்ட முறையில போகணும், எப்படி போகணும், அந்த பெரியவருக்கு வந்து தாப்பனாருக்கு டெத்து வாங்கிக்கணும், வாரிசு வாங்கிக்கணும், இந்த வாரிசுல வந்து இவங்களையும் காட்டியிருக்கணும், அப்போ இவங்களோட ஒப்புதல் வந்திருக்கணும். இதெல்லாம் சேர்த்தாதான் பௌத்திப்பட்ட முறையில பட்டா வாங்கலாம். இல்லைன்னா எதுவுமே வாங்காம வெறும் பட்டா மட்டும் மாத்திட்டா இல்லீகல் தானே. அப்ப அதை முறைப்படி கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா டப்பா டான்ஸ் ஆடு. கண்டிப்பா இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில நிலம் வச்சிருக்கிற உறவுகள் இதெல்லாம் நீங்க புரிந்து அறிந்து மிக சரியாக நீங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரைக்காக இந்த பதிவு. நிறைய உறவுகள் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம வீடியோவில் அதெல்லாம் பதில் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்காதனால திரும்ப அதே கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, நம்மளும் வீடியோவில் சளைக்காமல் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பெரும்பாலான கமெண்ட்டுகளுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அந்த வருத்தத்தையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எனக்கும் குடும்பம் இருக்குது, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஆஸ்பத்திரி வேற போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைங்க பள்ளி போகணும், காலேஜ் போகணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல். அதனால நீங்களும் எங்களை புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு கோரிக்கை.
இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலுடன் வேறிடம் சந்திக்கிறேன். நன்றி.